இந்த ஜெயில இருந்து தப்பிச்சிடணும், போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது. இங்க ஒரு ரூம் இருக்கு, இதுக்குள்ள போயிடலாம். என்ன உள்ள பட்டனா இருக்கு? அப்படியே எவனாவது கதவை சாத்துறது தெரியாம ஏறிட்டுண்டா. ஐயோ என்னடா பண்ண போறீங்க? அடியில் எவன்டா நெருப்பு பற்ற வச்சது? அச்சோ ராக்கெட்டா தெரியாம ஏறிட்டுண்டா. என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க? எங்கடா உலகத்தை விட்டே கூட்டிட்டு போறீங்க? போச்சே, என்ன ஒரே நெருப்பா இருக்கு. இது நம்ம வந்து ராக்கெட் ஆச்சா? இது நம்ம மல்லாக்க சுருவி கிடக்குது. நிலாவா? அச்சோ ஜெயில இருந்து தப்பிச்சு நிலாவில மாட்டிக்கிட்டோமே. Hey guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு நம்ம ரோப்ளக்ஸில் பிரிசன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதாவது ஜெயிலில் இருந்து நம்ம தப்பிச்சு போக போகிறோம். அப்படியா விஷயம்? ஆர்டர் இங்கே லவ்லி பாஸ் யார் பொறுக்கி பையன் பேங்க்ல இருந்து 150 கோடி ஆட்டையை போட்டு வந்திருக்கியா? அதனால உனக்கு 150 வருஷம் ஜெயில் தண்டனை. அது 150 கோடி நான் ஆட்டையை போட்டுறான். என் பாக்கெட்ல 150 ரூபாவே காசு இல்லை, 150 கோடி ஆம்ல. ஜட்ஜி மிரட்டுறியா? வாடகை ஜெயிலுக்கு இன்னைக்கு ஒன்னு அடி பொழக்கிறேன். காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? யார் அங்கே சிவப்பு கலர் சட்டை போட்டு ஓடுறது? எல்லாம் உட்காந்துருக்கானுங்க. என்ன இடம் இது? இங்கே யாரும் ஃபோட்டோவும் இருக்கு? அட என் ஃபோட்டோ தானே அது. நம்ம முஜி அப்படி இருக்கு. ஜெயிலில் பிடிச்சி போட்டானுங்களா நம்மள? பண்ணாத தப்புக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டானுங்களே நம்மள. அங்கே ஏதோ இருக்கு. என்னது அது? சாப்பிட்றதுக்கு லேஸ் பாக்கெட்டு, பக்கத்தில் பிரியாணி. வாவ், இப்படியே தனிக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா ஜெயிலே இருந்துக்கலாம் மாட்டுக்கே. லேஸ் பாக்கெட்லாம் கொடுக்குறாங்க. பண்ணாத தப்புக்கு எதுக்குடா 150 வருஷம் உள்ளே இருக்கணும்? இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும். இங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்கே, இதை கிளிக் பண்ணுவோம். என்னடா பாத்ரூமுக்கு பின்னாடி ஒரு சுரங்கமே இருக்குது. இங்கே நிற்கிற மாதிரி தான் சுரங்கம் தோண்டி இருப்பானாட்டுக்கு அவன் தப்பிச்சு போகிறதுக்கு. சரி ரைட்டு, நம்மளும் தப்பிச்சிருவான். அரே என்ன இடம்டா இது? பைப்பு வழியா கீழே போகிறோம், பச்சையாக இருக்குது. அட இது பாத்ரூம்லாம் ஒன்றா வந்து கிடக்கிற இடமா? பாத்ரூம் பைப்பு வழியா நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டோம். அச்சோ, யாரும் பாத்ரூம் வந்து எட்டி பார்க்கறது? கல் எடுத்து அடிச்சு விடுவேன். ஓடி போய் ஜோக்கர் மாட்டேன். என் கையில் ஒரு பலூனை தூக்கிட்டு வந்து பயன்படுத்தி விட்டான். இங்கே ஒரு வழி இருக்கு, இது வழியாக போய் பார்ப்போம். எங்கே வந்துட்டோம்? ஓ, அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்ட மாட்டுக்கு. ஓகே, இந்த அண்டர் கிரவுண்டு வழியாக தான் நம்ம தப்பிக்க போகிறோம். இங்கே ஒருத்தன் நிற்கிறான். நீங்கள் இப்படி தான் தப்பிச்சு போகணும். ஆனால் ரொம்ப டேஞ்சரான இடம், பார்த்து போங்க. எங்களுக்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக தாண்டி போயிடுவோம். பாத்ரூம் தண்ணி மேலேருந்து கீழே ஊற்றுது, இதை ஃபஸ்ட்டு தாண்டி போயிடணும். கீழே பச்சையாக ஒன்று இருக்குது, அது பாய்சனு. இதில் காலை வச்சோம்னா நம்ம காலே இல்லாமல் போயிடும். அதனால இங்கேருந்து சீக்கிரம் ஓடிடலாம். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடுவோம். இங்கே டேய் என்னோட சல்லியாக ஒன்று உருங்கிட்டேன். இதெல்லாம் எங்களுக்கு அசால்ட்டு கூட. இப்போ பாருங்க, ஜம்ப். ஐயோ, அவசரப்பட்டு வாயை விட்டு வாயிலேயே வாங்கி கட்டிக்கிறோமே. இந்த டைமாவது நம்ம கரெக்டாக இதில் கம்பியில் படாமல் ஜம்ப் பண்ணி போகணும். இந்த கம்பியிலாம் கரண்ட் சாக்கு கொடுத்துருப்பானுங்களாட்டுக்கு. இங்கே ஒருத்தன் சல்லியாக உருங்கிட்டான்டே. சொல்ல முத்தா போச்சா? இது வழியே ஜம்ப் பண்ணி அப்படியே ஆப்போசிட் சைடு போயிடலாம். இங்கே என்ன அது? இங்கே ஒருத்தன் நிற்கிறான். யாரு நீ? இந்த சைடு நீங்கள் போகாதீங்க. கீழே நெருப்பு குழம்பா இருக்கு, மாட்டினீங்கன்னா சாம்பார் வச்சிருவாங்க. நெருப்பு குழம்பா? என்னது அது? ஓ, லாவா. கீழே லாவாவா இருக்கு பாருங்க. இந்த லாவாவில் விழுந்தோம்னா நம்ம பொசுங்கிடுவோம். இந்த ஜெயிலை விட்டு நம்ம தப்பி மாட்டோமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுப்பீங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் கொடுத்துட்டு பாருங்க. அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹாரர் கேம், ஃபன்னியான கேம்ஸ் நம்ம சேனல் நிறைய வரும். எல்லா வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்ன இதுக்கு மேலே முட்டை சோறு வச்சிருக்கானுங்க? வழியே இல்லை. ஒருவேளை இது மேலே ஏறி போகணுமோ? அட ஆமாம், இதுதான் ஏரியா. இந்த கம்பி மேலே ஏறி போகணும் மாட்டுக்கு. அப்படியே ஏறி அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். வந்தா வர சொல்லுங்க, அடுத்த லெவலில் சீக்கிரமா வர சொல்லுங்க. இது என்ன ரெட் கலரில் லைட்டு வச்சிருக்கானுங்க? ஓ, அது மேலே பட்டா நம்ம டெத் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். எத்தனை டைம் விளையாண்டுருக்கோம் ரோப்ளாக்ஸ், இதை கூட கண்டுபிடிக்க மாட்டோமா? அடே எங்கட பறக்கிறேன். ஐயோ பறக்கிறோம். இது என்னது? ஒரே இடத்துல மேலேயும் கீழேயும் பறந்துகிட்டு இருக்கோம். மாட்டிக்கிட்டோமோ? அப்போடா எப்படியே தப்பிச்சிட்டோம். அப்போடா இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அப்போ கரெக்டான ரூட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ ரெட் கலர்ல வருது. என்ன அது? என்னடா அது? குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஆஹா, அது லேசர் லைட் ஆட்டுக்கு. அந்த லேசர் லைட்ல நம்ம படக்கூடாது ஆட்டுக்கு. அது வருது ஓடிடும். அப்பா ஓகே, இப்போ அந்த லேசர் லைட்ல படாமல் எப்படி போறதுன்னு தெரியல. இந்த குழியில இறங்கிற வேண்டிதான். இப்படி தான் போகணும் மாட்டுக்குங்க. அது வரும்போது கரெக்டாக அந்த குழியில் இறங்கிடலாம். இருங்க, அது போகட்டும். பின்னாடி போயிடுச்சு, இதுதான் கேப். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓடிடலாம். பின்னாடி வருது ஒரு அப்பா ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டோம். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடுவோம். இந்த செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம்னா இப்போ கீழே விழுந்தோம்னால இந்த செக் பாயிண்ட்லேருந்து தான் வருவோம். அப்படி இல்லைன்னா இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்த பழைய செக் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, இப்போ இது மேலே நடந்து போன மாட்டுக்கு. கீழே பச்சையாக ஏதோ ஊற்றி வச்சிருக்கானுங்க. அதில் விழுந்தோம்னா நம்ம மேலே பச்சை பெயிண்ட் ஓட்டாது. டேரக்ட் பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துருவானுங்க. ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது.
ரீச் பண்ணிடலாம். அப்பா எப்படியோ தாண்டி வந்தாச்சு. இங்கே போருங்க லேசர் லைட்டாக குறுக்க வச்சிருக்காடுங்க. இதெல்லாம் நமக்கு அசால்ட்டு படி ஈஸியாக தாண்டி வந்துடுவோம். ஓகே இங்கே செக் பாயிண்ட் இருக்குது, இதையும் ரீச் பண்ணிட்டேன். அப்படியே இந்த கேப் வழியாக போகலாம். அங்கே ஏதோ ஊற்றுது, இங்கே லாவாவா, அங்கே பச்சை கலரில் எதையோ ஊற்றி வச்சுருந்தானுங்க, இங்கே லாவாவாக இருக்குது கீழே. இப்போ இந்த லாவாவில் கீழே விழுவாமல் பார்த்து போகணும். இந்த கம்பி மேலே எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. சரி நடப்போம், அப்படியே பொறுமையாக போவோம். கீழே ஐயோ விழுந்துட்டோமே லாவாவில். முடிஞ்சிச்சு, சோலி முடிச்சு. எதில் கீழே விழுவக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுலேயே கீழே விழுந்துடுறோமே. இந்த டைமாவது நம்ம கரெக்டாக பார்த்து போகணும். எனக்கு என்ன டவுட்னா, இங்கே எரிமலையே பக்கத்தில் எங்கேயும் இல்லை, ஆனால் லாபம் மட்டும் எங்கேருந்து வந்துச்சு? எரிமலை இல்லாமல் எரிமலை குழப்பா. எரிமலை எப்படி பொறுக்கும்? பேத்தி எடுத்ததுக்கு பிறகு என்னால பேத்தா சாகி. இந்த லாபாவை பார்த்தாவே பயமா இருக்கே. ஆபத்தா இருக்க டைம்ல நம்ம பாட்டு பாடி தான் சமாளிப்போம். சரி ஆரம்பிப்போம். பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் பிளாட்ஃபாரம் ஓரம். சரி இப்போ லாபா மேல போறோம். ஜாலியா இருக்கும், ஜாலி தான் எங்க சோழி. காலில் போட்டாதான் செருப்பு, சாம்பார்ல போட்டாதான் பருப்பு, நீ என் வீடியோக்கு போட்டாதான்ல லைக்கு. காதுல ரத்தம் வரத்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா பாடிக்கிட்டே தான் இருப்பேன். இதுக்கு மேலே எப்படி போகிறது? இங்கே ஒருத்தன் குள்ளா போட்டு நிற்கிறான், அவன்கிட்ட கேட்போம். இந்த சைடு தான் நீங்கள் போகணும். ஆனால் முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் பாட்டு போடாதீங்க, வழியே சொல்ல மாட்டேன் பார்த்துக்கோங்க. நம்ம பாடின பாட்டு இவனுக்கே கேட்டுருச்சா? இது வழியாக தான் போகணும் மாட்டுக்கு. எங்கடா போக முடியல, ஃபேனை வச்சுருக்கானுங்க அடியில், இதுக்கு அடியில் போக முடியல. இந்த பக்கம் தான் போக சொன்னான். டேய் என்னைவே ஏமாத்திரியா நீ? நம்மளே ஏமாற்ற பார்க்குறாங்க. இந்த சைடு தான் சொல்கிறான் இப்பயும், ஆனால் அந்த சைடு போனால் வழியே இல்லை. இங்கே ஒரு ரூட் இருக்குது, இது வழியாவது வெளியே போக முடியுமா? இங்கேயும் வெளியே போகிறதுக்கு ரூட்டே இல்லையா? அஜோஜோ நல்லா வந்து மாட்டிக்கிட்ட மாட்டுக்கே. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, என்ன பட்டன் இது? இந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. ஓய் ஏதோ வெடிச்சிருச்சு. ஓ அங்கேருந்து ஃபேனு வெடிச்சிருச்சுங்க. இந்த பட்டனை அதுக்கு தான் கொடுத்துருக்கானுங்களாட்டுக்க. இது நல்லா இருக்கே, அப்படியே குதிச்சு அப்படி ஸ்வாங்கி கீழே போயிடலாம். இப்போ எங்கே வந்திருக்கோம்? போலீஸ்காரன் டிவியில் படம் பார்த்துக்கிட்டு இருப்பான் நாட்டுக்கு. எத்தனை டிவி வச்சு படம் பார்க்குறான் பாருங்களேன். என்ன மாதிரியும் ஒருத்தன் நிற்கிறான். நான் தானே அது. ஐயோ கேமராவில் நம்மளை பார்க்குறாங்க. இந்த போலீஸ்காரன் பார்த்துட்டான், விசில் அடிச்சுட்டான். லாக்கப் விட்டு ஒரு அக்யூஸ்ட் வெளியே வந்துட்டான். இழுத்து சாத்துங்கடா கதவை, அவன் வெளியவே போகக்கூடாது. இந்த ஜெயிலை விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரே வழி அந்த வழி தான். அதையும் லாக் பண்ணிட்டானுங்களே. இப்போ எப்படி இதை விட்டு வெளியே போகிறதுன்னு தெரியல. இங்கே ஒருத்தன் நிற்கிறான். யார் அது? நைனா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை லாக்கப் விட்டு வெளியே எடுக்கிறேன். லவ்லி பாஸ், ஒன்னால தான்டா நான் லாக்கப்ல இருக்கேன். நீ மட்டும் என் கையில மாட்டினா நசிக்கிற வேண்டாம். மொட்டை மாண்டியா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இது யார் உட்காந்துருக்காங்க? பாத்ரூம்ல உட்காந்துருக்காங்க. பக்கத்துல அதையும் போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ பாத்ரூம்ல போறத கூடடா பாப்பீங்க. அச்சோ இந்த பக்கம் ஒரு போலீஸ் இருக்காரு. இது யாரு? லவ்லி பாஸ், நீ அந்த பக்கம் போகாத. ஒரு மொரட்டு போலீஸ் இருக்காரு, கன் எடுத்து போட்டு தள்ளிடுவாரு. கன் எடுத்து போட்டு தள்ளிடுவானா? பன் எடுத்து சாப்பிட்ற மாதிரியே சொல்றீங்க. ஆஹா இப்போ எப்படி இதை தாண்டி போறது? ஓகே இது மேலே ஏறி இங்கே ஒரு ரூட் இருக்குங்க, இதுக்குள்ள ஜம்ப் பண்ணி இந்த வழியா நம்ம எஸ்கேப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அந்த பக்கம் அடைச்சி வச்சிருக்கானுங்க. ஓகே இந்த பக்கம் ஒரு ரூட் போகுது, இதுலயே போவோம். இங்கேயும் அடைச்சி வச்சிருக்கீங்க. என்னோட உள்ள ஒரு வழியை கொடுத்துருக்கீங்க. எப்படியோ ஓப்பன் ஆயிடுச்சு, உள்ள வந்துட்டோம். யாரா அது கொரட்டை விடுறது? இப்போ நம்ம எங்க இருக்கோம்? டேய் யாரா நீ? அந்த போலீஸுங்க அங்கே போயிருங்க, காலு மேலே காலை போட்டு கொரட்டை விட்டு தூங்குறான். இங்கே ஒரு கார்டு இருக்குது, எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்குது. இந்த கார்டை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஊருக்கு 4 போலீஸ் இருந்தால் எல்லா திருடர்களும் நல்லா இருக்கலாம். எப்படி பார்த்தீங்களா, மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறதுல என்ன ஒரு சுகம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்குறாரு போலீஸ். போலீஸ் டியூட்டியை எவ்வளோ சின்சியராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம சைலண்ட்டாக அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு எப்படி கீழே போயிடலாம். இப்போ எங்க வந்திருக்கோம்? லவ்லி பாஸ், நீ போற வழியில நிறைய பச்சையா இருக்கும். அது பாயாசம்னு எடுத்து வாயில ஊத்திக்காது, அதெல்லாம் பாய்சன். அதுல காலை வச்சுனா உன் டோப்பம் மண்டை தனியா போயிடும். ஓகே ரைட், நம்ம பயணத்தை தொடருவோம். நம்ம இந்த சைடு தான் போக மாட்டேங்குது. இந்த சேர் மேலே ஜம்ப் பண்ணி போயிடலாம். கீழே காலை வச்சோம் நம்ம பொசுங்கிடுவோம் அவன் சொன்னான். அதனால கீழே மட்டும் காலை வச்சிடக்கூடாது, கரெக்டாக ஜம்ப் பண்ணி போயிடுவோம். ஐயோ போச்சுடா, சொல்லியா நொறுங்கிட்டோமே. போன டைம் சேர் வலிக்கு விட்டனால தான் கீழே விழுங்க. இந்த டைம் பாருங்க கரெக்டாக போகிறேன். டே சுஜித்து கீழே மட்டும் விழுந்துடாதரா, மனம் போயிடும். புற அப்பாடா மேலே ஏறியாச்சு. எப்படியோ நல்ல வேலை, கீழே விழுந்துருந்தோம் அவ்வளோதான். கடைசி ஒன்று எஸ் ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. எப்படியோ இங்கே யார் ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க? டேய் வாண்டடுன்னு சொல்லிட்டு ஏன் ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்கீங்களேடா? அட பாவிங்களா, நான் அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட்லாம் இல்லைடா. அடுத்த செக் பாயிண்ட்டை பார்த்துட்டேன், செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடுவோம். இது என்னது ஏதோ போயிட்டு வருது. போலீஸ் லைனாக நின்று சுட்டுக்கிட்டு இருக்கானுங்களா? ஆனால் இந்த போலீஸ் ஒரு கண்ணு தான் வச்சிருக்கானுங்க. ஆனால் வரது 3 புல்லட்டாக இருக்குது. எப்படி இது? இம்பாசிபிள்.
ஆனால் ஒரு போலீஸு கூட ஒழுங்காக சுட தெரில. அந்த ரெட் கலர் பாயிண்ட் மேலேயும் பரல, என் மேலேயும் பரல. எப்படி தப்பிச்சு வந்துட்டோம். இதுக்கு மேலே வழி இல்லை, எப்படி போகிறது? இங்கே ஒரு ஏணி வச்சிருக்கானுங்க. ஏணி வயா ஏரி வயா? ஓகே, இங்கேயும் ஏணி வச்சிருக்கானுங்களா? இவ்வளோ பெரிய ஏணி இருக்குமா? ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட்லேருந்து டாப் ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். என்ன திடீர்னு இவ்வளோ வேகமாக ஓடுறான்? வரும்போது பூஸ்ட் சாப்பிட்டு வந்துருப்பான் நாட்டுக்கு. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் எனர்ஜின்னு இவ்வளோ வேகமாக ஓடுறான். இப்போ இந்த ஃபேன் விலையே கீழே குதிச்சிடலாம். இது என்ன இடம்? சீட்டு கட்டு விளையாண்டுருக்கானுங்க, காசு இருக்குது. ஜெயிலுக்குள்ளே இதெல்லாம் விளையாடுறானுங்களா? என்ன இடம் இது? இவனுங்களே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஐயோ, வந்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டோங்க. அந்த போலீஸ் நிற்கிறான் பாருங்க. ஐயோ, பிடிச்சிட்டான். கொஞ்சம் கண்ணை சொந்தா போதுமே, தப்பிக்கலாம் பார்க்குறியா? அந்த வாங்கிக்கோ. அட பாவி இப்படி சுட்டுட்டானே நம்மளை. எப்படி சல்லியாக நொறுங்கிட்டோம். இந்த டைம் அந்த போலீஸ்காரங்கிட்ட கண்ணில் மாட்டாமல் எப்படியாவது இங்கேருந்து வெளியே போகணும். நம்ம தான் டோரை திறந்துட்டுமே, அது வழியாவே நம்ம வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ்காரன் சின்சியரான சிங்கம் சூர்யான்னு நினச்சிக்கிட்டு இருக்கானாட்டுக்கு. கொரட்டை விட்டு தூங்கிட்டு என்னடா சவுண்டு? யாருங்க? போலீஸ் இங்கே ஒரு நினைக்கிறான். இதுக்கப்புறம் எந்த திருட்டு போயிலும் இந்த இடத்த விட்டு போக முடியாது. லேசர் லைட் ஆன் பண்ணிட்டேன். டே போலீஸ், இதெல்லாம் எங்களுக்கு சுச்சுப்பி மேட்ரு. அசால்ட்டா தாண்டிடுவோம். தாண்டி வந்துட்டோம் பாத்தியா? இப்படியே உட்காந்துட்டு தூங்கு. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரட்டா மாமை? அங்கிருந்து இங்க வந்தாச்சு. இங்க என்ன டாஸ்க் வச்சிருப்பானுங்களோ தெரியல. செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். கீழே ஏதோ கலர் கலரா ஊத்தி வச்சிருக்கானுங்க. அதுல மட்டும் விழுந்துடக்கூடாது. ஐயோ, என்ன வாய்டாது? என்ன கொடுமை சார் இது. கீழே ஏதோ கலர் கலராக ஊற்றி வச்சு அதில் காலை வச்சா நம்ம டெத் ஆகிடுறோம். என்னன்னே தெரில. ஓகே, இந்த டைம் நம்ம கீழே விழுவோமோ கரெக்டாக ஜம்ப் பண்ணி போயிடலாம். முன்னாடி ஒரு அக்கா போகிறாங்க. அவங்கள தாண்டிடலான்னு பார்த்தா அந்த அக்கா கீழே விழுந்துட்டாங்களே. எக்கா போச்சா? ஓகே, இந்த அக்கா திரும்பி வரத்துக்குள்ளே நம்ம சீக்கிரம் இந்த கேமை முடிச்சிடலாம். அடுத்த செக் பாயிண்ட் எங்கே வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. ரொம்ப நேரமாக ஜம்ப் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். செக் பாயிண்ட்டை பார்த்துட்டீங்க. செக் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. செக் பாயிண்ட்டை ஃபஸ்ட் ரீச் பண்ணிடுவோம். அப்பாடா, செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. இப்போ இதை தாண்டி போகணும். செஸ் போர்டு மாதிரி கலர் கலராக கொடுத்துருக்கானுங்க. இதில் பிளாக் கலரில் இருக்கிற போகணும். ரெட் கலர் மேலே காலை வச்சோம்னா எரிஞ்சு சாம்பலாக போயிடுவோம். இங்கே ஒருத்தன் நிற்கிறான். அவன் எப்படியும் பக்கத்தில் போனால் என்ன சொல்லுவான்னு தெரியும். இந்த பக்கம் தான் போகணும்னு சொல்லுவான். அதனால நம்மளே இந்த சைடு போய் பார்க்கலாம். இந்த படிக்கட்டு போகுது போய்கிட்டே இருக்குது. தப்பான ரூட்டில் மட்டும் கம்முன்னு அவன்கிட்ட கேட்டுகிட்டே வந்திருக்கலாம். இதுக்கு மேலே வழி இல்லை. அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அப்போ கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். எஸ், டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. யார் நீங்களா? மேலே லைனாக நின்று சுட்டுட்டு இருக்காடுங்க. இப்போ இவனுங்களை தாண்டி போகணுமா? அடே போலீஸு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க வேறு இடமே கிடைக்கலையா? அந்த போலீஸ்காரன்ட்ட மாட்டினோம்னா அவன் சுடுற புல்லட்டு நம்ம கண்ணு வழியாக போய் மூளையை ஓட்டை போட்டு பின்னாடி வந்துருமே. ஆஹா, இப்போ எப்படி போகிறது? ஓகே, இங்கே ஒரு லேடி போகிறாங்க. அந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளும் போயிடலாம். ஓடு ஓடு ஓடு. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக ஓடிட வேண்டியதான். டே போலீஸ்காரங்களா, நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுக்கிறீங்களா? நீங்கள் வேறு லெவலில் வந்துடுவீங்க. இப்போ இவ்வளோ முன்னாடி நம்ம நடந்து போகிறோம். நம்மளவே சுடுத்தரில்ல அவனுங்களுக்கு. ஓகே, இப்போ இதெல்லாம் ஜம்ப் பண்ணி அப்படியே போவோம். அங்கே ஏதோ ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். எஸ், இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இது என்னது? ஏதோ பெருசாக ராக்கெட் மாதிரி இருக்குது. தெரில என்னன்னு. இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இது கொடுத்து பார்ப்போம். எஸ், இங்கே ஒரு வழி ஓப்பன் ஆகிருக்கு. இது வழியாக தான் போகணும் பாட்டுக்கு. ஓகே, அப்படி கீழே இறங்கி போவோம். இப்போ இந்த ராக்கெட் மேலே ஏறி ராக்கெட்லேருந்து வெளியே போகணுமா என்னன்னு தெரியல. இருங்க, இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறுவோம். என்ன இந்த படிக்கட்டு சுற்றி சுற்றி ஏறிக்கிட்டே இருக்குது. சுற்றுது எந்தாரு ரொம்ப நேரமாக சுற்றுதே. அப்பாடா, எப்படியும் மேலே வந்துட்டோம். இப்போ இந்த ரூமுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கலாம். யாரும் இல்லை, போலீஸும் வரமாட்டானுங்க. இது என்ன பட்டனு கொடுத்து பார்ப்போம். என்னடா டோர் சாத்திக்கிச்சு? என்ன மேலெல்லாம் ஓப்பன் ஆகுது? என்ன நடக்க போகுது? ஐயோ, இவனோ பற்ற வச்சுட்டான். பற்ற வச்சுட்டான். பறந்துட்டோம். ஜெயில விட்டு தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா உலகத்தை விட்டே தப்பிச்சிட்டோமே. அச்சோ, பற்றிக்கிச்சு. காலெல்லாம் பற்றிக்கிச்சு. என்னது இது? நம்ம வந்து ராக்கெட் அங்கே இது நிலாவுக்கே வந்துட்டோமா? நம்ம ராக்கெட் என்ன இப்படி தலைகளை சொருவி கிடக்குது நிலாவில்? அச்சோ, நிலாவில் வந்து மாட்டிக்கிட்டே. ராக்கெட்டும் இல்லை. இப்போ எப்படி திரும்பி போகிறது? இங்கே ஒருத்தன் நிற்கிறான். அவன்கிட்ட கேட்போம். இந்த வழியில் ஒரு டெலிஃபோர்ட் இருக்கிறது. அந்த வழியாக நீங்கள் செல்லலாம். அப்போ இது மேலே ஜம்ப் பண்ணி மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டெலிஃபோர்ட் இருக்கான். அது வழியாக நம்ம இங்கேருந்து நம்ம ஊருக்கு போயிடலாம். ஜெயிலுக்குள்ளேயே இருந்திருக்கலாம் கம்முனு. எதுக்கு இப்போ மேலே வந்து நிலாவில் தனியாக மாட்டிக்கிட்டோமே? நம்ம மட்டும் தான் நிலாவில் மாட்டிருக்கோம்னு பார்த்தா நமக்கு முன்னாடி இன்னொருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு. பிரச்சனை இல்லை. அது பையனா பொண்ணான்னு தான் தெரியல. பக்கத்தில் போய் பார்ப்போம். பொண்ணு தான். ஆனால் என்ன, அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு. இப்போ தனியாக நம்ம மட்டும் தான் நிலாவில் இருப்போம். இங்கேருந்து சீக்கிரம் நம்ம ஊருக்கு போயிடணும். கம்முனு ஜெயிலுக்கே போயிடலாங்க நம்ம. ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. இதில் ஜம்ப் பண்ணி அப்படி போவோம். நடுவில் வேற இவ்வளோ பெரிய பாறாங்கல் உடஞ்சு கிடக்குது. எல்லாம் லைனாக வச்சுருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஓடி இருக்கலாம். நேரத்துக்கு குறுக்கே ஏதோ இருக்குது. பிரேக் செக் பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். இங்கே என்னங்க, நிலாவில் தண்ணி இப்படி தான் இருக்குமா? இந்த கலரில் இருக்க மாட்டுக்கு நிலாவில். ரோப்ளாக்ஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் என்ன, அந்த தண்ணியில் காலை வச்சு அப்படி சல்லியாக நொறுங்கிடுவோம் மாட்டுக்கு. நிலாவில் தண்ணி ங்கிறது ரோப்ளக்ஸ் கேம்காரன் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா அந்த தண்ணியை குடிக்க முடியாது. காலை வச்சாவே நம்ம பொசுங்கிருவோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு புத்திசாலித்தனம். அப்பதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்போம் மாட்டுக்கு. ஓகேங்க, இங்கே தான் டெலிஃபோர்ட் இருக்குது. இங்கே ஒருத்தன் நிற்கிறான். எஸ், உள்ளதான் டெலிஃபோர்ட் இருக்குது. அந்த டெலிஃபோர்ட் வழியா நம்ம திரும்பி நம்ம ஊருக்கே போயிடலாம். ஆனால் இந்த கேம் இதோட கம்ப்ளீட் ஆகாது. இது மாதிரி இன்னும் நிறைய லெவல் இருக்குது. பட் இப்போ நம்ம நிலாவுல இருந்து பூமிக்கு போயிடலாம்.
ஓகே கேஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி ஃபன்னி கேம்ஸ், ஹாரர் கேம்ஸ் நிறைய நம்ம சேனலில் வரும், டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம். அதெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரோப்ளெக்ஸில் இந்த மாதிரி ஜெயில் எஸ்கேப் இருக்குங்கிறது உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.